அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கோவிந்த வழிபாடு, பெருமாள் வழிபாடு, திருப்பதி ஒரு முறை சென்று விட்டு வருவது ஏற்றம். சளி தொந்தரவுகள், அலர்ஜி, ஒவ்வாமை, இந்த மாதிரி விஷயங்கள், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ல் இருக்கக்கூடிய சனி சத்ரு நாசம், எல்லா விதத்திலும் அனுகூலம். கேது ஜென்மத்தில் இருப்பதனால் தலைவலி சம்பந்தப்பட்ட, படபடப்பு சம்பந்தப்பட்ட, நர்வஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் மிக கவனம். துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண சண்டைகள் கூட போலீஸு கோர்ட்டுலாம் போயிடலாம். அதனால் வேணாம். குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க. வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். தொழில் நிச்சயமாக ஏற்றம் ஏற்படும். படிப்பில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு நிம்மதி தரும். தொழில், உத்தியோகம், படிப்பு, வியாபாரம் மற்ற விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்களை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதனையை ஏற்படுத்தி தரும். ப்ரொஃபஷனில் ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பதட்டம் இல்லாமல் முன்னேறுங்கள். பெரிய அளவு சாதனைகளை செய்து கொள்வது பல விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் மட்டும் வேண்டாம். எல்லாம் ஜெயம் என்றாலும் அந்த விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து போங்கள். சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சுப விஷயங்கள், நல்ல காலங்கள், வீடு, நலம், பயணங்கள், பெரிய அளவுக்கு முதலீடுகள் மற்றவையெல்லாம் மே 14ஆம் தேதி பிறகு படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக குரோதி வருடத்தில் உங்களுக்கு கைகூடும். குருவின் பார்வைக்குள்ளாக வருகிறீர்கள். விசேஷ பார்வை யோகத்தை பெற்றுத்தரும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு.